எதிர்பார்த்திராத நன்மையை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத உங்க ஒரு சுகம் கிடைக்க போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காம இருந்த ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 6வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தைரியமா சொல்லுகிறேன். 6வது மாதத்தை கர்த்தர் கண்ணை அடைத்து விடுவார். 6வது மாதத்தை வழிகளை கர்த்தர் திறப்பார். 6வது மாதத்தை உங்களை சுகப்படுத்துவார். 6வது மாதத்துல உங்க இருதயங்களை அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக காரியங்களை அவர் செய்ய போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் சந்திக்க கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு கனத்தை மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அருமையாக 2.5 மாதங்களாக நம்ம இந்த லாக்டவுன்ல இருந்து கர்த்தர் பராமரித்து பாதுகாத்து கண்மணி போல பாதுகாத்து அவர் வழி நடத்திருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே அவர் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அவர் நல்லவர். அவர் இந்த மாதத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள்ல உங்களோட கூட என்னோட கூட அவர் பேசுவார். அவரோட வசனம் உங்களை ஆற்றும், உங்களை தேற்றும். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு என்று என்னென்ன காரியங்களை ஆயத்தப்படுத்துறதுன்னு சொல்லி வசனத்து மூலம் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாள்ல செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தரோட வார்த்தைக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க அப்படியே எல்லாரும் கண்களை மூடி, அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க சமூகத்துல வருகிறோமையா, இந்த நாள்ல எங்களோட கூட பேசுவீராகப்பா. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில இந்த 2.5 மாதங்களாக நாங்கள் அநேக சோர்வையா, எங்களோட நிறைய பலவீனங்கள் ஆண்டவரே, நிறைய மனமடிவு ஆண்டவரே, பயங்கள் ஆண்டவரே, இருள்கள் எங்களோட வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கிறது ஐயா. நீர் உங்களுடைய வார்த்தையை கொடுத்து எங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நானே வழி என்பதை கர்த்தர் நிரூபித்து எங்களை கர்த்தர் வழி நடத்துவீராகப்பா. நாங்கள் ஜெபித்து ஜெபித்து சில காரியத்தை சோர்ந்து போய்விட்டோம் ஐயா. நாங்கள் ஜெபித்து இனிமே அவ்வளவுதான் சொல்லி கிடையில சில காரியத்தை நாங்கள் விட்டு விட்டோம் ஐயா. இந்த நாள்ல வசனத்தை கொண்டு எங்களோட பேசி அற்புதம் செய்வீராக, உம்முடைய கிரியைகள் நடப்பிப்பீராக, உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் உங்களுடைய வசனத்தை கொண்டு எங்களோட பேசுங்க, ஆளுகை செய்யுங்க. அதற்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காம போகட்டும் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் பிரசங்கத்துக்காக தெரிந்து கொண்ட வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆபகுக் 1வது அதிகாரம் 5வது வசனம் பின்பக்கத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆபகுக் தீர்க்கதரிசனம் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க நாட்கள்ல ஒரு நடக்க போகிற ஒரு காரியம். இது என்ன வசனத்தின் ஒரு வெளிப்பாடு என்ன? நீங்கள் விசுவாசியாத, நமக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வெளிப்பாடுகள் இருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியைகள் நடப்பிப்பேன்னா அப்ப அர்த்தம் என்ன? நம்ம நிறைய நாட்கள் ஜெபித்திருப்போம், கடன் பிரச்சனைக்காக ஜெபித்திருப்போம், கடன் இதுவரைக்கும் அடையல என்று சோர்ந்து போயிருந்திருப்பீங்க. இந்த வியாதி சுகமாகட்டும் என்று சொல்லி நெடுங்காலமாய் நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணி இந்த நாள் சுகமாகும், இன்னைக்கு சுகமாகும் சொல்லி எதிர்பார்த்து கடைசியில் அந்த வியாதியோட அந்த பலவீனத்தோட நம்ம ஜெபித்து ஒரு அற்புதம் நடக்கல என்று சோர்ந்து போய் நீங்க இருக்கலாம். திருமண காரியத்துக்காக அநேக ஆண்டுகளாக ஜெபம் பண்ணி இன்னும் சரியான ஒரு வரன் வாய்க்காததுனால நீங்க சோர்ந்து போய் கூட இருக்கலாம். இல்ல ஒரு தொழில் காரியத்துல நிறைய நாள் ஜெபம் பண்ணி ஒரு புதிய தொழில் வாய்க்காதபடிக்கு, ஒரு சரியான ஒரு வேலை கிடைக்காதபடிக்கு, சரியான ஒரு கற்பத்தின் கனிகள் நிறைய ஆண்டுகள் ஜெபம் பண்ணி இன்னும் என்னோட வாழ்க்கையில கற்பத்தின் கனி இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஊழியம் செய்து செய்து இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு மேன்மையை காணும், ஒரு ஆசீர்வாதத்தை காணும், சரியான ஒரு எழுப்புதலை பார்க்க முடியல என்று சொல்லி நீங்க சோர்ந்து போய் கூட இருக்கலாம். ஜெபம் பண்ணி நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். இல்ல சார், ஆண்டுகளாக ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் அந்த காரியத்தை ஜெபிக்கிறத நீங்க மறந்து இருக்கலாம். இனிமே அந்த காலத்துல அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி இந்த சில பணம் வருகிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டுல வந்துரும், இந்த மாதத்துல வந்துரும்,
இந்த வாரத்துல வந்துடும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். எதிர்பார்த்து பணம் வராத பணத்தை கடைசி வரைக்கும் இது வராது அவ்வளவுதான் சொல்லி கடையில போட்ட காரியங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி நீங்க விட்டு போன காரியம், மறந்து போன காரியம். அதுக்குதான் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரிகளை உங்கள் நாட்டில் நான் நடப்பிப்பேன். வேதத்துல இருந்து நம்ம இந்த வசனத்துக்கு சரியான ஒரு காரியங்களை நம்ம பார்ப்போம் என்றால், ஆபிரகாம் சாராளோட வாழ்க்கையை நம்ம குறித்து சரியா காரியங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த வசனத்தின் வெளிப்பாடுகள் நமக்கு சரியாக கிடைக்கும். இதே போலதான் ஆபிரகாமுக்கு 75 வயதுல திருமணமானது. அவர் ஜெபம் பண்ணினார். கர்ப்பத்தின் கனிக்காக 2 பேர் கைகளை பிடித்து ஜெபித்து இருக்கலாம். தேவ சமூகத்தில் இந்த ஆண்டு கிடைக்கும், இந்த ஆண்டு கிடைக்கும் என்று சொல்லி சில குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும், குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்து ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் எல்லாம் முடிந்து போனது என்கிற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது வேதம் நம்மளுக்கு அருமையாக கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் பிறவியும் போதும். உள்ளத்துல வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தை நீ கையில வைப்பாளே என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவங்க சரீர சூழ்நிலையை பார்க்கிறாங்க. ஆபிரகாமை பார்க்கிறாங்க. ஐயோ, இவர் தாத்தாவாக மாறிட்டாரே, இவர் தாத்தாக ஆயிட்டாரே, இவருக்கு என்ன நடக்கும்? என்னோட ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் எனக்கு நின்று போய்விட்டது. என்னோட சரீர சூழ்நிலை பார்க்கும்போது எல்லாம் செத்து போய்விட்டது. ஆரம்பத்துல ஜெபம் பண்ணது உண்மை, நாட்கள் போனது, ஆண்டுகள் போனது. அவங்களோட ஜெபத்தை ஜெபித்ததையும் மறந்துட்டாங்க, தேவன் மேல வைக்கக்கூடிய விசுவாசத்தையும் மறந்துட்டாங்க. இந்த வரும்பொழுது நான் போயிட்டு நிச்சயமா உன்னை திரும்பி வருவேன், கையில நீ ஒரு குழந்தையை வைத்திருப்பாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பேசும் பொழுது அதை நம்புகிறதுக்கு வழி இல்லை. காரணம் என்ன? விசுவாசிக்க முடியாத சரீர சூழ்நிலையும் உலக காரியங்களை பார்க்கும் பொழுது அற்புதத்துக்கு வழி இல்லை. அதனாலதான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள் நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளத்துல. இது எதை குறிக்கிறது? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையோ ஒளிந்து போகாது. அவர் ஒரு வார்த்தையை சொன்னாலும் கொடுப்பேன்னு சொல்ல அவர் கொடுக்க அவர் வல்லமுள்ளவர். காலத்தையும் சூழ்நிலையும் சரீரத்தையும் நீங்க பார்க்காதீங்க, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். சிரித்த ஒரு தாயாருக்கு தேவனாகிய கர்த்தர் ஏற்ற காலத்துல ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். விசுவாசியாத கிரியைகளை தேவனாகிய கர்த்தர் நடப்பித்தார். இந்த நாள்ல உங்களோட வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக என்னோட வாழ்க்கை அற்புதம் நடக்காது, ஒரு கிரியைகள் நடக்காது, எனக்கு குழந்தை கிடைக்காது, என்னோட கடன் அடைக்கப்படாது, எனக்கு வீடு கட்டப்படாது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுப்பார், உங்கள் கடனை அடைத்து கொடுப்பார், உங்கள் வியாதி சுகத்தை கொடுப்பார். உங்களோட வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் சாராள் நமக்கு அற்புதம் செய்த தேவனாகிய கர்த்தர் விசுவாசியாத ஒரு கிரியைகளை கர்த்தர் நடப்பித்தார். அந்த அம்மா சிரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது, சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. சூழ்நிலைகளை மாற பண்ண தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைப்பது ஒன்று தடைபடாது. இந்த நாள்ல உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்டிலே தேவனாகிய கர்த்தர் நடப்பிக்க போகிறார். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்துல உங்களுக்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். நம்ம அந்த அருமையாக பார்த்தோம். சிரித்தவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்தார். காரணம் என்ன? 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சரீரம் எல்லாம் முடிந்து போனது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சாராளமலுக்கு அற்புதம் செய்தார். அதே போல உங்களுக்கும் அற்புதம் செய்வார். இன்னொரு காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 11வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி ஆளாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது நாயின் என்கிற ஊர் வாசல் அருகே போகும்பொழுது நடந்த ஒரு சம்பவம். ஒரு அருமையான தாயாருக்கு ஒரே ஒரு மகன், கணவர் கிடையாது. அந்த தாயாருக்கு வாழ்க்கையில எனக்கு ஆறுதலும் என்னோட மகன் தான். இந்த மகனுக்காக தான் நான் வாழ்கிறேன். இந்த மகனுக்காக தான் என்னை நான் அர்ப்பணித்து இருக்கிறேன். இந்த மகனை பார்க்கும் பொழுது அந்த மகனோட வாழ்க்கையில வாலிப வயசு இது வரைக்கும் அந்த வாலிப மகனுக்காக எத்தனையோ உபகாரங்கள் செய்திருக்கலாம். இந்த நாளுக்கு தகுந்தது போல நம்ம சிந்திப்போமே. இந்த வாலிபரை வளர்க்கறதுக்காக, சிறுபில இருந்து வாலிபரை வளர்க்கறதுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்பார்கள். படிப்புக்காக எவ்வளவோ பணங்கள் செலவு பண்ணியிருப்பார்கள். அது மாத்திரம் இந்த வாலிபையனாக உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் கண்ணீர் வடித்திருப்பார்கள். எத்தனை இடத்துல பாத்திரம் விளக்கினார்கள் என்று தெரியாது. எத்தனை இடத்துல என்ன வேலைகள் பார்த்தார்கள், தோட்ட வேலை பார்த்தார்கள், என்ன வேலை பார்த்தார்கள் தெரியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மகனை ஒரு படிக்க வைத்து, இல்ல ஒரு வேலை காலகமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காலங்களா இருக்கலாம். இனிமேதான் அந்த மகன் கனி கொடுக்கிற ஒரு வயசு வருகிற நேரத்துல அந்த மகன் மரித்து போனான். மரித்து போகும்பொழுது பார்க்கும்பொழுது தாயார் அந்த மகனுக்காக எத்தனை தியாகம் பண்ணியிருப்பார்கள், எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி அந்த தாயாருக்கு தான் தெரியும். அந்த தாயார் அந்த மகன் மரித்து போனான் என்கிற அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த தாயாருக்கு ஜெபிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாமே என்னோட வாழ்க்கையில முடிந்து போனது என்று சொல்லி அந்த தாயாரோட சூழ்நிலைகளும் காரியங்களும் எல்லாமே முடிந்து போனது என்கிறதுனால அந்த தாயாரோட வாழ்க்கை ஒரு இருள் சூழ்ந்து விட்டது. அந்த இருள் சூழ்ந்தது நிமித்தமாக தாயாருக்கு ஜெபிக்க முடியல, தெய்வ சமூகத்தை போய் விசுவாசத்தோட நிக்க முடியல. என்னோட மகனே மரித்து போன, இனிமே நான் இருந்து என்னத்துக்கு? எனக்கு ஆறுதலுக்கு ஒருவன் அவன் ஒருவன் தான். இனிமே அவன் இல்ல, நான் இருந்து என்ன செய்ய? நானும் மரித்து போன நலமா இருக்குமே, என்ன எடுத்துக்கொண்டது? என் பிள்ளை உயிரோடு இருந்தா நலமா இருக்குமே என்று சொல்லி வேதனையோடு அழுது கொண்டு ரோட்ல வந்து கொண்டு இருப்பாங்க. என் பிள்ளைக்காக நான் பண்ண கஷ்டங்கள் என்ன, பாடுகள் என்ன? கர்த்தர் இந்த வாலிப பையனை போய் எடுத்துட்டாரு, என்ன எடுத்திருந்தா நலமா இருக்குமே என்று சொல்லி இந்த தாயார் அழுது புலம்பி பின்னாடியே நடந்து வந்திருப்பார்கள். அவங்களுக்கு இந்த பையன் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவான், மறுபடியும் அவன் கையில கொடுக்கப்படுவான் என்கிறது அந்த தாயாருக்கு ஒரு விசுவாசம் இல்லாதபடிக்கு அழுது கொண்டே நடந்து சென்றார்கள். இந்த நாளிலும் நீங்க கண்ணீரோட இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சோர்ந்து போய் கண்ணீரோட வாழ்க்கையில கடந்து போறீங்களா? அந்த நாயின் என்கிற ஊர்ல தேடி போய் தேவனாக கர்த்தர் அந்த தாயார் பார்த்து மனதுருகினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாள்ல கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவனாக கர்த்தர் மனதுருகிறார். மனதுருகிறது மாத்திரமல்ல, எந்த காரியத்துக்காக அந்த தாயார் கண்ணீர் வடித்தார்களோ அந்த மகனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து இந்த பாடையை தொட்டு அந்த மகன் கர்த்தரோட பேச தொடங்கினான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. தொட்டு உடனே அந்த மகன் பேசுறது முத யார்கிட்ட பேசியிருப்பாரு? தொட்டவரோட கூட தான் பேசியிருப்பார். தொட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த நாள்ல உங்க மகனுக்காக மகளுக்காக கண்ணீர் வெடித்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளை ரட்சிக்கப்பட ஐயோ பாவத்துல மரித்துக்கு போய் கிடக்கிறாளே, எப்ப பார்த்தாலும் மொபைல்ல இருக்கிறா, ஏதோ தவறான காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறாள்.
தவறான காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான், தவறான காரியத்தில் ஈடுபடுகிறான் என்று சொல்லி பாவத்துல மரித்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? அந்த அழுகைக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். அந்த மகனை தொட்ட உடனே பேசுறது யாருன்ற இயேசு கிறிஸ்துவோடு. உங்க பிள்ளை கர்த்தரோட கூட பேசும்படியாக கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் கிருபை அருளி செய்ய போகிறார். அதுக்கு ஒரு கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். இயேசுவோடு பேசுறது என்ன அர்த்தம்? எந்த பிள்ளை பாவத்துல மரித்து கிடக்கிறதோ, இதுவரைக்கும் தேவனோட கூட தொடர்பு இல்லாதபடி ஜெபம் பண்ணாத பிள்ளைய கர்த்தர் பாவத்துல இருந்து கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து தேவனோட கூட சஞ்சரிக்கிற ஒரு கிருபைய உங்க மகளுக்கு, உங்க மகனுக்கு யார் மேல பாரத்தோட இருக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க விசுவாசியத ஒரு கிரிகளை உங்க வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிக்க போகிறார். இதுதான் நீங்கள் விசுவாசியத ஒரு கிரிகளை கர்த்தர் நான் நடப்பிக்க போகிறேன் என்று சொல்கிறார். பிள்ளைகளுக்காக அழுது அழுது நீங்க சோர்ந்து போய் கூட இருக்கலாம். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். உங்க கணவரை ரட்சிக்க போகிறார். உங்க மனைவியை ரட்சிக்க போகிறார். உங்களோட யார் குடும்பத்துல ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களோ அவர் ரட்சிக்க போகிறார். யாருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அவருக்காக அவர்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்க கேட்கும் பொழுது தேவனாக கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். இந்த கண்ணீரை பார்த்து தேவன் மனதுருகினார். உங்க கண்ணீரை பார்த்து அவர் மனதுருகிறார். உங்கள் கண்ணீரை பார்த்து உங்க கடன் அடைச்சு கொடுப்பார். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்தினாலே தைரியமா சொல்லுகிறேன், நீதிமானோட உதடு அநேகரை போஷிக்குமா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை தைரியமா சொல்லுகிற உங்களோட கடனை கர்த்தர் அடைத்து கொடுக்க போகிறார். உங்க பிள்ளை அவர் ரட்சிக்க போகிறார். எதை செய்தால் உங்களுக்கு நலமா இருக்குமோ அதை அவர் செய்ய போகிறார். விசுவாசித்தீர்கள், தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். இன்னொரு மனிதர் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பெதஸ்தா குளத்துக்கு முன்பாக வந்து நான் சுகம் பெற்று விடுவேன், என்னை யாராவது கைப்பிடிச்சு கூட்டு போவாங்க. உள்ள போய் அந்த குளங்கள் கலக்கப்படும் பொழுது எனக்கு அவருக்கு யாராவது கண்டிப்பா சொந்தம் இருந்திருக்கும், இல்ல அவருக்கு நண்பர் இருந்திருப்பாங்க, இல்ல யாராவது ஒரு மனிதர் அவருக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர் பெதஸ்தா குளத்துக்கு முன்பாக வந்து அது கலக்கப்படும் பொழுது எனக்கு யாராவது கை கொடுத்து தூக்கி கொண்டு உள்ள விடுவாங்க, நான் சுகமாயிருவேன் என்று சொல்லி அவர் அந்த குளத்து முன்பாக கிடந்தார். 38 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அவர் அந்த 38 ஆண்டுகளாகவும் அங்க இருந்து என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை யாருமே கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லையா, நான் எப்படியாவது அந்த குளத்துல போய் மூழ்கி நான் சுகமாயிருவேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்யா, அதை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அவர் எண்ணி பார்த்து 38 ஆண்டுகள் ஆனதுனால அவரோட அந்த குளத்து மேல உள்ள குளம் எதை குறிக்கிறதுனா தேவனாகிய கர்த்தர் அவர் அற்புதம் செய்ய அந்த ஒரு அற்புதத்துக்குரிய ஒரு காரியத்தை குறிக்கிறது. அந்த இடத்துக்கு போன அற்புதம் நடக்கும். ஆனா அவருக்கு போகிறதுக்கு வழி இல்லாதனால 38 ஆண்டுகள் ஆனதுனால அவர் சோர்ந்து போய்விட்டார். ஜெபிக்கிறதையும் விட்டு விட்டார். எல்லாமே மறந்து அவருக்கு விசுவாசிக்கிறதுக்கு எதிராத ஒரு சூழ்நிலை அவர் படுத்துக்கார். வேதத்திலிருந்து வாசிக்க கேட்போம். யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்பது யாருக்கு தெரியுங்கிறா? கர்த்தருக்கு தெரியும். வாசிங்க. அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அவள ஆண்டுகளா கிடைக்கிறது கர்த்தருக்கு தெரியும். என்னைக்காவது கூப்பிடுவான், அவன் தேவனை நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்லி 38 ஆண்டுகளாக காத்திருந்தார். அவர் 38 ஆண்டுகளாகவும் தேவன் நோக்கி கூப்பிடுகிறத விட்டுட்டு கீழே இருக்கிற மனிதனை நோக்கி என்னை கொஞ்சம் கூப்பிட்டு அந்த குளத்துல கொண்டு விட்டுறியா அப்படி சொல்லி பக்கத்துல இருக்க மனிதனே மேலே நம்பிக்கை வச்சு 38 ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த 38 ஆண்டுகள் கடந்திருக்கும் பொழுதும் தேவனாகிய கர்த்தர் அந்த 38 வருடமாய் இருந்த முடவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அவர் கொடுக்கிற பதில் என்னன்னு கேட்போம். வாசிப்போம்.
அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவோட வசனம் அருமையாக எபிரேயர் 2:18 சொல்லப்படுகிறது. அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்கிறவரை நோக்கி பார்க்கிறத விட்டுவிட்ட இந்த 38 வருடமாக வியாதியில படுத்து கிடந்த அவரை தேடி கர்த்தர் சென்றார். உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உண்டு. மனிதர்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி மனிதர் மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. நீங்கள் சோர்ந்து போவீங்க, ஆண்டுகள் கடந்து போகும், அற்புதம் நடக்காது. இவருக்கு 38 ஆண்டுகளாக மனிதர் யாராவது கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து வந்து என்னை சுகமாக்குவார் என்கிற விசுவாசம் இந்த 38 ஆண்டுகளாக கிடையில் இருந்த மனிதருக்கு தேவனை குறித்த விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவரோட சரீர பலவீனத்தையும் அவரோட வேதனையும் அவரோட நாட்களையும் பார்த்து தேடி சென்று சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், என்னை விடுதலுக்கு யாருமே இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த நாள்ல எனக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், லாக்டவுன்ல எங்க மாமா எனக்கு பணம் அனுப்பி இருக்கலாமே, எங்க சித்தப்பா எனக்கு பணம் அனுப்பி இருக்கலாமே, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யோசிப்ப போல நல்ல உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன குறை இருக்கிறது? இவங்கதான் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கூட என்னோட வாழ்க்கையை நான் நடத்தி நல்ல அருமையாக நடந்திருப்பேனே என்று சொல்லி நீங்க சோர்ந்து போய் கூட இருக்கலாம். இல்ல இந்த நாட்கள்ல இல்ல விசாரிக்கையாவது செய்திருக்கலாமே என்று நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். மனுஷரை நம்பாதீங்க, மனுஷன் நம்புவது கண்ணியே வர வைக்கும். இந்த 38 ஆண்டுகளாக சுகம் பெறாமல் போன ஒரே ஒரு காரணம் என்னன்னா மனுஷர் மேல நம்பிக்கை. இந்த நாள்ல லாக்டவுன்ல பிரச்சனையோட பாடுகளோட ஒவ்வொருத்தரோட கண்ணீரோட கூட இருக்கிறீங்களா? உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். மனுஷர் மேல நம்பிக்கை 38 ஆண்டுகளாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த நாள்ல நீங்க மனிதரை நம்பி சோர்ந்து போயிருக்கீங்களா? அவர் எப்படியாவது இந்த பணத்தை தந்துருவாரு, கல்யாணத்தை நடத்திடலாம். அந்த நம்பிக்கை விட்டு வெளியில வாங்க. நீங்க வெளியில வரும்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். காரணம், அவர் சோர்ந்து போயிட்டார். அவருக்கு தேவனை குறித்த ஒரு விசுவாசம் இல்ல. சூழ்நிலை பார்த்து ஒரு கிரியையில கர்த்தர் நடப்பித்தார். அவர் எழும்பி நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் உங்களுக்கு இவ்விதமாக அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். விசுவாசியாத ஒரு கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே இந்த 38 ஆண்டுகள் வியாதியுள்ளவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்றால் உங்களுக்கும் அவர் செய்வார். அந்த நாயின் என்கிற ஒரு தாயாருக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்தார் என்றால் உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை செய்வார். அருமையாக நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாமல் நகைத்த சாரல் அம்மனுக்கு ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் உங்களுக்கு அவர் குழந்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசியத்தை இருக்கிறீர்களே, உங்கள் நாட்கள் நடப்பிக்க போகிறார். நீங்க எதற்காக காத்திருக்கிறீங்களோ அது நடக்க போகிறது. அது எப்போ நடக்கும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அருமையாக ஒரு வசனம், அதே 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே நீர் வெளிப்படுத்துவதை நான் கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். போதும், வருஷங்கள் நடுவில் தான் கிரியைகளை உயிர்ப்பியும். வருஷத்தின் நடுவில் தான் கிரியைகள் நடப்பிக்கப்பட போகிறது. வருஷத்தின் நடுவு எதை குறிக்கிறது? 6வது மாதம். நம்ம இந்த மாதம் எந்த மாதத்தை குறிக்கிறது? 6வது மாதம். எதிர்பார்த்திராத நன்மையை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத உங்க ஒரு சுகம் கிடைக்க போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காம இருந்த ஒரு கற்பத்தின் கிடையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 6வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கும்
உங்க இருதயங்களை அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக காரியங்களை அவர் செய்ய போகிறார். 6வது மாதம் ஒரு விசேஷித்த மாதம். இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போறது இந்த மாதத்துல நடக்க போகிறது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அதே அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நினைச்சு கூட பார்க்காத காரியங்கள் நடக்க போகிறது. தாவீதோட காலத்துல பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவனாகிய கர்த்தர் ஒரு ராஜாவாக மாற்றினார். உங்களையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க வைக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆமோஸ் காட்டத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டு தன்னோட காலங்களை நடத்தி கொண்டிருந்த ஆமோஸை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினார். அவர் ஆடு வைத்துக் கொண்டு காட்டத்தி பழத்துகளை பிறகு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு, நம்மளா ஒரு தீர்க்கதரிசியாக வருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆமோஸை ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக அவர் பயன்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நினைச்சு பார்க்காத அற்புதம் நடக்கும். நினைச்சு பார்க்காத கார் வீட்டுல இருக்கும். நினைச்சு பார்க்காத வீடை கர்த்தர் கட்டி கொடுப்பார். நினைச்சு பார்க்காத திருமண கர்த்தர் கை கொடி வர பண்ணுவார். 6வது மாதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதமாக இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். 6வது மாதத்தில் லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். 6வது மாதத்துல ஒரு அருமையான நற்செய்தி அறிவிக்கும்படியாக காபிரியேல் தூதனை அனுப்பப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த 6வது மாதத்துல உங்களோட வாழ்க்கையில ஒரு நற்செய்தியை அறிவிக்க காபிரியேல் என்கிற தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? 6வது மாதத்துல கிரிகளை உயிர்ப்பிக்க போகிறார். 6வது மாதத்துல தேவ தூதரை கர்த்தர் அனுப்ப போகிறார். நற்செய்தி வரப்போகிறது. உங்கள் வழிகளில் உங்களை காக்கும்படி தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். அது மாத்திரமில்ல, தீங்குக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படி தூதர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த 6வது மாதத்துல உங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாக்க போகிறது. எதை குறிச்சு சோர்ந்து போயிருக்கிறீங்க? எதை குறிச்சு சோர்ந்து போயிருக்கீங்க? கொரோனா குறிச்சு பயத்தோடு இருக்கிறீங்களா? இல்ல கொரோனா நோயில பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல கொரோனா நோய் நிமித்தமாக வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறீங்களா? இல்ல என்னோட வாழ்க்கை என்ன நடக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு கேப்ரியேல் தூதனை கர்த்தர் அனுப்புவார். இது வேத வசனம் சொல்லுகிறது. 6வது மாதத்துல கேப்ரியேல் தூதன் என்கிறவர் யோசேப்பு என்கிற நாமம் உள்ள அவன் வீட்டுக்கு சென்றார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மரியாள் வீட்டுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். உங்க வீட்டுக்கு ஒரு நற்செய்தி வரப்போகிறது. நற்செய்தி உங்கள் எலும்புகளை புஷ்டியாக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? 6வது மாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதமாக இருக்குங்கிறதை 100க்கு 100 நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். நீங்கள் விசுவாசியத ஒரு கிரியைகளை 6வது மாதத்தில் நடப்பிக்க போகிறார். குழந்தை சாரளமாக குழந்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் மரித்து போன நாயின் என்கிற ஊரில் உள்ள தாயாரோட மகனை உயிர்ப்பித்து கையில கொடுத்த தேவனாகிய கர்த்தர் 38 ஆண்டுகளாக சுகம் பெறாமல் இருந்த முடவரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார். இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அப்படியே முடிந்தவர்கள் அப்படியே இந்த செய்தியோடு கூட இணைந்து அப்படியே முழங்கல் பண்ணிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 6வது மாதம் கர்த்தர் கிரியைகள் நடப்பிக்கிற ஒரு மாதம். அப்படியே முடிந்தவர்கள் முழங்கல் பண்ணிட்டு அப்படியே கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். வசனத்தை கொண்டு எங்களோட கூட பேசுனீங்கப்பா. நீங்கள் விசுவாசியத ஒரு கிரிகள் உங்கள் நாட்கள் நான் நடப்பிப்பேன்னு சொன்னீங்கப்பா. இந்த நாள்ல கிரிகள் நடப்பிக்க போறதுக்காக, கிரிகள் உயிர்ப்பிக்க போறதுக்காக சோதிரம் ஐயா. ஆண்டவரே, அருமையாக நெடுங்காலமாய் காத்திருக்கிறது உங்கள் இருதயங்களை இழைக்கப்பட விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீங்க. நெடுங்காலமாய் குழந்தைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் 6வது மாத கர்த்தர் கொடுத்து குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு சோதிரம் ஐயா. ஆண்டவரே, எல்லாம் முடிந்து போச்சுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்துக்கு ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட
அதிசயத்தை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கடனுக்காக கண்ணீர் வடித்துள்ளவர்களோட கண்ணீரை துடைக்கும்படியாக கிரிகள் நடப்பிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கவங்களோட கண்ணீரை துடைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கிரிகள் நடப்பிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. திருமணத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக நடத்தி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஊழியத்துல கர்த்தர் ஒரு ஆண்டவரை நினைச்சு கூட பார்க்காதபடி கிரிகள் நடப்பிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை திறந்த வாசல வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால வல்லமை இறங்கட்டும் ஐயா. தடைகள் விலகட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஐயா. யார் யாரும் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்து இந்த மாதத்தை எனக்கு எதுவும் நடக்கும் என்று சொல்லி உண்மை குறித்து யார் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறார்களோ, முடிந்து போன என்று 100 வயதுல ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்திருந்தால் இந்த நாள்ல இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு தேவனை கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. திமிர்வாதம் காரணத்துக்கு கூட விசுவாசியாத திமிர்வாத காரணத்துக்கு கூட நீர் அற்புதம் செய்தீங்க ஐயா. ஆண்டவர் இந்த நாள் அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராகப்பா. யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா. கிரிகள் நடப்பிப்பீராக ஐயா. கேப்ரியல் தூதனை அனுப்புவீராக ஐயா. நற்செய்தி அறிவிக்கட்டும் ஐயா. ஆண்டவரை நற்செய்தி அறிவிப்பீராக ஐயா. நற்செய்தியை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரை கடனை அடைச்சு கொடுங்க ஐயா. ஆண்டவரை நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வேலையை இழந்து ஆண்டவரை சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு விசுவாசியாத ஒரு நல்ல வேலைகளை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பீராகப்பா. சம்பளம் இல்லாதபடி வருமானத்துல ஆண்டவரை குறைவுபட்டு ஆண்டவரை வேதனையோட கூட இருக்கிறவங்க மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால உபாகமம் 1:16 இப்ப இருக்கிற 1000 மடங்கு அதிகப்படி கர்த்தர் சொல்லியபடி ஆசீர்வதிப்பீராகப்பா. நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசுவாசி அந்த கிரிகளை கர்த்தர் நடப்பித்து நீர் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராகப்பா. நாங்கள் ஆண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரோட தடைகள் மாறட்டும் ஐயா. கர்த்தர் பலப்படுத்தி இவர்களுக்கு சகாயம் பண்ணி அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. ஜெபத்துல எல்லாரும் யாரெல்லாம் விசுவாசத்தோட கேட்டு ஆமென் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆக கடவுள் என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்கிறப்பா. எல்லா கனமையும் எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். ஆகிய பிரசனம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.